விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. தாத்தா கிட்ட எப்படியாவது இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தாத்தான்றாரு. இங்கே பாரு விஜய், நான் எதை பற்றி பேச உங்ககிட்ட தயாராக இல்லைன்னு தாத்தா சொல்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க நம்ம சாரதா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி காவேரிக்கு அடிப்படத்தை பற்றி கேட்டு அழுகிறாங்க சாரதா. என் பொண்ணு ஏன் கூட அமுச்சிடுங்க, தயவு செய்து அமுச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து காவேரி வந்து அவங்களுக்கு ஆறு சொல்லாமா எனக்கு ஒன்றும் ஆகலமான்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இந்த பொண்ணு வந்து முக்கியம் தான், அதுக்காக இந்த மாதிரி பண்ணலாமா? என் பொண்ணு பாவம் இல்லையா? காவேரி எவ்வளோ தாங்க கஷ்டத்தை தாங்குவா? அவள் எங்கள் வீட்டிலே அவ்வளோ கஷ்டப்பட்டா, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேனே, இப்போ வந்து இப்படி வந்து கஷ்டப்படுறாளே, இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. நான் கூட கை நீட்டி என் பிள்ளைய அடித்ததே கிடையாது, இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இப்படியெல்லாம் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. விஜய் வந்து சாரி அத்தை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே காவேரி வந்து அம்மா சொன்னால் கேளு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்க்குற தாத்தா விஜய் பார்த்து முறைக்கிறாரு. தாத்தா அது வந்து அப்படி சொல்லிட்டு விஜய் தயங்கி நிற்கிறாரு. பார்த்தல ஒரு தாய் எப்படி கதறான்னு பார்த்தல, ஒரு அம்மாவோட வந்து குபுரிலன்னு பார்த்தல. யாராக இருந்தாலும் பெத்த பிள்ளைய அடிக்கும்போது சும்மாவா இருக்க முடியும் சொல்லு? அவங்க மனசு வலிக்காது? அந்த பொண்ணை போட்டு அந்த அடி அடிச்சு வச்சிருக்காளே அவ. இப்போது இவங்க அம்மாவுக்கு என்ன பதில் நான் சொல்கிறது, நீயே சொல்லு. சாரதா வந்து நிற்கிறாங்களே, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நல்லா கேளுங்க, என்ன கேட்டாலும் உங்கள் பேரனுக்கு புத்தியே வரப்போகிறதில்ல. அந்த வெண்ணிலா கூடவே தான் அழுதுட்டுருக்கான். அந்த பொண்ணை எத்துமே விட்டுட்டு வாடா, ஏன்டா இப்படி பாடுபடுத்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து பார்த்தல எல்லாருமே மனசு கஷ்டப்படுறாங்க, வீட்டில் நிம்மதின்றது இல்லாமல் போச்சு. அந்த பொண்ணு என்றைக்கு வந்தாலும் அன்னிலேருந்து வீட்டில் நிம்மதி இல்லாமல் போச்சு. நல்லா சந்தோஷமாக இருந்தது. காவேரி வந்தோடனே வீடு கலகலன்னு மாறிச்சு. அந்த பொண்ணு வந்தோடனே இப்போது அந்த கலகலனும் இல்லை, வீடும் சந்தோஷமாக இல்லை, எல்லாமே போயிடுச்சுடா. உன்னால் இன்னும் எவ்வளோ நான் பட போடணும் எனக்கே தெரியல, இந்த வீடு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போது தெரில அப்படின்றாரு. அது கேட்டு தாத்தா தாத்தா அவ்வளோ பேசாதீங்க தாத்தா, கூடிய சீக்கிரம் வந்து வெளில வந்து நினைவு வந்து இங்கே பாருப்பா, அந்த பொண்ணுக்கு நினைவு வருது, நினைவு வராமல் போகுது, அந்த பொண்ணை பற்றி கவலை எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பேத்தி காவேரி தான், அவளோட கவலை தான் எனக்கு அதிகமாக இருக்குது. அவளோட மனசு அவள் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவள் தான் இந்த வீட்டோட மருமக. அவள் முக்கியம்னு நாங்கள் நினைப்போமா, இல்லை வேற ஒரு பொண்ணு முக்கியம்னு நினைப்போமா? நீ வெண்ணிலாவை விரும்பினது உண்மைதான். அந்த அந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்னல, உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னல, சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்காக வெளியே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீ மறுபடியும் வந்து எவ்வளோ பண்ணதும் கேட்காம வீட்டில் கூட்டின்னு வந்தால் தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ காவேரி அடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு போயிட்டா, இன்னும் வேற என்ன செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? தாத்தா உங்களுக்கே தெரியும்ல, வந்து வெண்ணா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை தாத்தா. அதுதான்ப்பா நானும் சொல்கிறேன், பார்த்தல ஒன்றுமே கிடையாது. இந்த பொண்ணு இப்போது மனநிலையே மாறி இருக்கா. அப்போ கூட உன்னை வேற ஒருத்தி எடுத்துக்க போகிறான்னு சொல்லிட்டு அப்படி வந்து அடிக்கிறா. ஆனால் காவேரி நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, ஆனால் இப்போ வரைக்கும் அவள் எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போகிறா. புரியுதில்ல? காவேரி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்குமாடா? சொல்லு. வெண்ணிலான்றியே, வெண்ணிலாவோட காவேரி எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட பொக்கிஷமான காவேரியை தயவு செய்து விட்டுறாதரா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து அப்படியே கலங்கி நிற்கிறாரு. தாத்தா அப்படி சொல்லிட்டு அப்படியே கலங்கி நிற்கிறாரு. யோசிச்சு பண்ணி பார்க்குறாரு. உடனே வெண்ணா கிட்ட போய் ஏன் வெண்ணா இப்படி நடந்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வெண்ணா அமைதியாக இருக்காங்க. விஜய் அந்த பொண்ணு அந்த காவேரி வேணா விஜய் அப்படின்றாங்க. இங்கே பாரு, காவேரிக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோ வெண்ணிலா. காவேரி கிட்ட இப்படி மோசமாக நடந்துக்காத, உன்கிட்ட இப்படி நான் எதிர்பார்க்கவே பார்க்கல இப்படி நடந்துப்பேன்னு சொல்லிட்டு, நீ ஏன் இப்படி ஆகிட்ட, நீ எவ்வளோ சாஃப்டானவ, இப்படி ஆகிட்டியே. காவேரி கூட சொன்னால் வெண்ணிலாவுக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. உண்மையிலேயே நீ வந்து ரொம்ப ஹார்டான பொண்ணா, நான் பார்த்ததெல்லாம் வந்து உண்மை இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியல வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. உடனே அந்த டைமில் வந்து வெளில வராங்க, தலைமையிலேருந்து கையை எடுக்கிறாங்க. உடனே கையை எடுத்து அவங்களோட கையோடு வச்சுக்கிறாங்க. விஜய் ப்ளீஸ் விஜய் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஏன் வெண்ணிலா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் காவேரி அவங்க அம்மாவும் அங்கே வராங்க. அவங்க பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு உட்காந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க அம்மா வந்து அம்மா நீ வாமா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. என்னடி இதெல்லாம் நடக்குது, இன்னும் கூட அந்த பையன் ஏன்டி இப்படி இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியலடி, இவ்வளோ நடந்து கூட அந்த பொண்ணு வந்து இப்படி இருக்கா, இங்கே என்ன தாண்டி நடக்குது அப்படின்றாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக இருக்காரு, பேசிகிட்டு இருக்காருமா, வேறு ஒன்றும் இல்லை, நீ வாமா அப்படின்னோடனே அப்படியே கையை எடுக்கிறாரு. ஏன் வேண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அவங்க போயிடுறாங்க. ஐயோ நடந்ததெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியலையே, மாற்றி மாற்றி ஒரே பிரச்சனையாக நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து குழம்பி நிற்கிறாரு. இதோட முடியுது.